பொறுத்த வரைக்கும் எனக்கு அம்மாவுக்கும் எனக்கும் அதுல ஒரு கருத்து வேறுபாடு வந்து அது வந்து ஏன் அப்படின்னாக்க ஃபர்மெண்டட் ஸ்டீமிங் இந்த வேர்ட் எக்ஸாக்டா, அதாவது அதை புளிக்க வச்சு அதை வந்து வேக வச்சது ஆவியில வைக்கிறது அப்படிங்கிற டெக்னிக்க நம்மளுக்கு வந்து மலேசியாலேருந்து நம்ம அதுவுமே எப்போனா கேடி அச்சயாவோட புக்ல வந்து இது வந்து ரொம்ப விவரிச்சு எழுதியிருக்காரு. அதுதான் என்னோட ஆதாரம். நான் வந்து ரிசர்ச் பண்ணும்போது படிக்கும்போது கேடி அச்சயால இது இருக்கு. அவர் வந்து இதை வந்து 10th செஞ்சுரிக்கு கொடுக்குறாரு. 10th செஞ்சுரி டைம் நீங்க யாரோடதுன்னு பாத்தீங்கன்னாக்க சோழர்கள் பீரியட் தான். அகைன் என்னோட ராஜேந்திர சோழன் வெல்கம். ஸோ அகைன் ஏன் மலேசியா அப்படின்னு பார்த்தாக்க அவரோட ஃபார் ஈஸ்ட் எக்ஸ்பெடிஷனுக்கு அவர் போன ரூட் வந்து அந்த ரூட். யார் மலேசியாலன்னு ஏன் இங்க வந்துச்சு அந்த ஃபர்மெண்டட் ஸ்டீமிங், அதுக்கு வந்து அந்த பர்டிகுலர் உணவு இப்ப மலேசியால இல்ல. அதனால அம்மா சொல்றது ஒரு மாதிரி எடுக்கலாம், இங்க இருந்து அங்க போய் அங்க இருந்து இங்க வந்துச்சா அப்படிங்கிறது நினைச்சு பார்த்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இங்கிருந்து மலேசியாவுக்கு புலம்பெயர்ந்து போன தமிழர்கள் அதிகம், அங்கிருந்து இங்க வந்து இருக்கிறவங்கிறது மிக மிக குறைவு. ஏன் இங்கிருந்து அங்க போயிட்டு அவங்க அங்க கண்டுபிடிச்சிருக்குது, அங்க வந்து அவங்க ரெக்கார்ட் பண்ணிருக்கலாம். இங்க இருந்து நம்ம போயிருக்கிற இதுக்கு இங்க வந்து அவங்களுக்கு சரியானபடி ஏதாவது எழுதி வைக்கிறது அதாவது இல்லையா, இது வந்து என் மனசுக்குள்ள தோன்ற ஒரு விஷயம். ஆமா, நான் வந்து கேடி அச்சயா புக் வந்து எனக்கு வந்து ஒரு பைபிள் பாத்தீங்க. சரி, சோ அதுல அவர் என்ன சொல்றாருனாக்க 10th செஞ்சுரியில நம்மளுக்கு வந்து இட்லி ஃபர்மெண்டட் ஸ்டீமிங்கிற ப்ராசஸும் கருப்பு முதல்ல வந்து நம்மளோட இட்லி வந்து வெள்ளையா இல்ல கருப்பா இருக்கு அப்படின்னு அந்த புக்ல போட்டிருக்காரு. நான் அவர் வந்து பிளைண்டா நான் அவரை ஃபாலோ பண்றதுனால அதை அப்படியே நான் ஃபாலோ பண்றேன். அதனால நான் வந்து இப்பயும் சொல்வேன் இட்லி நம்மளுக்கு வெளிநாட்டு உணவு. நம்ம நாட்டு அரிசிய பாத்தீங்கன்னா நம்ம புழுங்கல் செய்யற அரிசியா இருந்தது, உளுந்து இங்க இருந்தது. இங்க இருந்து அங்க புலம்பெயர்ந்து போன தமிழர்கள் தான் அதிகம். அங்க இருந்து இங்க வந்து இருக்கிறவங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து எப்பவுமே வந்து எதையுமே வாசிக்கல. இங்க இருந்து போயிட்டு இங்க இருந்து போனவங்க வந்து எழுதி வைக்காம இருந்திருக்கலாம். அங்க அவங்க அதுக்கு பிறகு அவர் எழுதினதால 10ஆம் நூற்றாண்டை பத்தி தான் பேசுறாங்க. அதுக்கு முன்னாடி தோசை நம்மளுக்குதாமா, இட்லி தோசை கிடையாது. இல்ல கேடி அச்சயா வந்து நான் ஃபாலோ பண்றதுனால ஐ கோ பை ஹிம். அதனால இட்லி வந்து மலேசியால நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு தியரியில இருக்கு. அது தப்புன்னு ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா நல்லாதான் இருக்கும். எல்லாத்தையும் நம்மளே எடுத்துக்கலாம் கிரெடிட். எனக்கு ரொம்ப சந்தோஷமா அதுல.